ஹாய் வணக்கம், வெல்கம் டு ட்ரிபிள்எஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். இன்றைக்கி சீமான் அவர்களை பற்றி தான் பேசலான் இருக்கேன். சீமான் அவர்களை பற்றி நான் எந்த ஸ்பீடும் பேசுனதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நம்மளை கவர்ந்தது கிடையாது. இருந்தாலும் இடையில அவர் நிறைய கிளிப்பிங்ஸ் வரும், வீடியோவை பார்த்து கொஞ்சம் ரசிச்சுட்டு போவோம். நம்ம தகுந்ததுக்கு இல்லாத விஷயங்கள் நிறைய பேசுவார், நிறைய விஷயங்களை காமெடியாக சொல்லுவார். ஸோ அந்த இடத்துல அப்படியே கடந்து போயிட்டே இருந்தோம். அவர் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அவருடைய பேச்சுக்கள் ஆரம்ப காலத்தில் இருந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுகவினுடைய மேடைகளில் அவர் பேச ஆரம்பித்த பொழுது நிறைய ரசிகர்கள் வந்தார்கள். தமிழ், ஈழம் இதெல்லாம் வச்சு பேசி கனிம வள கொள்ளையை பற்றி அதிகமாக பேசுனதுன்னு காரணமாக மக்களிடத்திலே பிரபலமானார். இதுதான் அவருடைய வரலாறு. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து ஈழத்தை மேதகு பிரபாகரன் அவர்களை கொள்கை தலைவனாக அறிவித்துவிட்டு தன்னுடைய கட்சியை ஆரம்பித்தவர் பல விதங்களில் எல்லாத்தையும் இளைஞர்களை கவர்ந்துட்டு வந்தார் ஒரு காலகட்டம் வரைக்கும். அவர் சந்தித்த முதல் தேர்தலில் ஒரு வெற்றியை சாதாரணமான அளவில் ஒரு பர்சன்டேஜ் வாங்கினார். அதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சி நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் அவர் என்றைக்கு பொய் சொல்ல ஆரம்பித்தாரோ, என்றைக்கு நம்ப தகுந்ததுக்கு இல்லாத விஷயங்களெல்லாம் பேச ஆரம்பித்தாரோ, அன்றைக்கே எல்லோரும் கொஞ்சம் முழிச்சு பார்க்க ஆரம்பித்தாங்க. அவர் இன்னும் ஒரு பேச்சாளர், ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு ஒரு இடத்துல போய் பேச போகிறாங்கன்னா, அன்னைக்கு எந்த இடத்துல பேச போகிறாங்கன்னோ அன்றைக்கி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரசிகர்கள் எந்த மாதிரியான ரசிகர்கள் வருவார்கள், எந்த மாதிரியான பின்புலத்திலேருந்து ரசிகர்கள் வருவார்கள், கிராமப்புறங்களிலிருந்து வருகிறார்களா, நகர்ப்புறங்களில் வருகிறார்களா, அல்லது என்ன ஒரு கல்லூரி மாணவர்களா, இதுக்கு தகுந்த மாதிரி எல்லா சப்ஜெக்டையும் எடுத்து அவர்களுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஸ்லாங்கில், அதாவது அவங்க வழக்கு மொழியில் பேசி காமெடியாக பண்ணி அவர்களை ஒரு நேரம் போகிறதே தெரியாத அளவுக்கு பேசுகிறதுக்கான ஒரு தகுதி இருக்கிறவங்க தான் பேச்சாளர். அந்த மாதிரி ஒரு பேச்சாளரைத்தான் இன்றைக்கி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காருன்னு நான் நம்புகிறேன். கட்சி தலைவராக அவர் நாம் தமிழர்கள் கட்சி ஆரம்பித்தாலும் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள், விவசாயங்கள்னு சொல்லுவார், கனிம வள கொள்ளைன்னு சொல்லுவார், கனிம வள கொள்ளையை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவார். இது எல்லா தரப்புகளும் திராவிட கட்சிகள் கொள்ளையடிக்கின்றன, மாற்று கட்சிகளுக்கு ஏங்கி இருக்கின்றன, உண்மைதான். ஆனால் அவர் சொல்லக்கூடிய இந்த ஒரு தலைவனாக இருக்கப்பட்டவர் எப்பேற்பட்ட கருத்துக்களை பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்கு வரைமுறையே இல்லை. எது எடுத்தாலும் கதை, கட்டுக்கதைகள். ஏன்னா கற்பனை வளமிக்க ஒரு துறையிலிருந்து தான் வந்திருக்கிறார். அவர் கற்பனை வளமிக்க ஒரு நபராக இருக்கிறனால தான் சினிமாவிலே திரைப்படத்துறையிலே இயக்குனராக அறிமுகமாகி பல படங்கள் எடுத்து அதில் சில விஷயங்கள் அவருக்கு எடுத்து செல்லுபடியாகாத காரணத்தினால கட்சிக்கு வந்தார். இந்த இடத்துல அதே கற்பனை வளைத்து வைத்து கதை எழுதி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதான் நான் நம்புகிறேன். அவருடைய சார்ந்த மக்களும் அவரை எதற்காக கைத்தட்டுகிறார்கள், தானே பேசிவிட்டு தானே சிரிப்பது மேடையில் உடனே இந்த ஒரு விஷயத்தை இப்போ எதுக்காக பேசணும்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி பேசின ஒரு கூட்டம் மிகப்பெரிய அளவில் வாக்காளர்களை இழிவுபடுத்தி பேசுகிறாரு. எல்லாத்தையும் மரியாதை இல்லாத பேச்சுக்கள். தலைவனை தேர்ந்தெடு அப்படின்னு சொன்னால் நீ நடிகரை தேர்ந்தெடுத்துட்டு இருக்க முட்டாப்பாய அப்படிங்கிறார். யாரை முட்டாப்பாயில்னு சொல்கிறீங்க? 1,35,00,000 ஓட்டுக்களை வாங்கிய, வாக்குகளை பெற்ற, ஒரு வாக்குகளை அளித்த மக்களை அவ்வளோ வெறியும் முட்டாப்பயல்னு சொல்கிறார். முட்டாப்பயல்னு அப்படின்னு சொல்கிறார். எப்படி இது பொருந்த? அந்த முட்டாப்பயல்களையும் நீங்கள் நினைத்த முட்டாப்பயல்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டால் ஒழிய நீங்கள் ஜெயிக்க முடியாது. அவர்களையும் உங்கள் பக்கம் ஈர்க்க வேண்டும்னா எந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதை பற்றி எந்த விதமே வருத்தப்படாமல் சாழ மாடையாக பேசுவது. முன்னாடியில் இருக்கிறவங்க கைத்தட்டுறது மட்டும்தான் அவங்களுடைய இலக்காக இருக்க தவிர, அதற்கு பின்னாடி பல கோடி பேர் உங்களுடைய பேச்சை கேட்கணும். அதை கேட்டுட்டு இருப்பவங்க என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிற கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாமல் கையை கட்டி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல போய் கைத்தட்ட வேண்டியது இப்படிங்கிறது ஏதாவது மேனரிசம்னு சொல்லலாம். எனக்கு கூட அந்த மேனரிசம் இருக்கும். அது சில தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் கையை தட்டுறது, போகிறது, வந்தது, மண்டையை பிடிச்சி உருட்டுறது, வாடா 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 இப்படின்னு படத்தில் இந்த டேரக்டர் நடிகர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி உள்ள விஷயங்கள் மாதிரி பேசி மேடையை தட்டி முன்னாடி இருக்க டேபிளை தட்டி உடைச்சி விடுது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பேசி
சரி அப்படியாவது பேசிங்க. பாகிஸ்தானுடைய பிரதமர் வந்து ஷபாஸ் ஷெரீப் வந்து அப்படி தான் பேசுவார், மைக்கெல்லாம் உடச்சி போடுவார். அவர் மைக்கை உடைக்க மாட்டார் சீமான் அவர்கள், ஆனால் போட்டு முன்னாடி உள்ள பெஞ்சை தட்டி தட்டி பேசுவார். ஆனால் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறது என்னன்னே அவருக்கு தெரியாது. வாய்க்கு வந்த விதம். இந்த இப்போ சீமான் அவர் இப்போ வந்து விஜய் வெற்றியை வந்து எந்த அளவுக்கு வன்மை இருந்தால் அந்த அளவுக்கு பேசுவார் அவர். ஒன்றுமே வெற்றி பெற முடியாத ஒரு ஆதங்கத்தில் அவர் பேசுகிறாருங்கிறது அழகாக தெரியுது. ஒரே ஒரு விஷயம், சமத்துவம் சமூகம் இங்கே பேசக்கூடிய ஒரு நபர் கடந்த வாரத்தில் வந்து சரத்குமார் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துனதில் சரத்குமார் அவர்களும் நானும் ஒரே ரத்தம்னு என்ன அடிப்படையில் சொன்னீங்க? தயவு சீமான் அவர்களே சொல்லுங்கள், என்ன அடிப்படையிலே சொன்னீங்க? ஒரே சாதி அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் சொன்னீங்களா? ஒரே பிளட் குரூப் அப்படிங்கிற அடிப்படையில் சொன்னீங்களா? இது நீங்கள் என்ன அர்த்தத்தில் சொன்னீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உண்மையில் அதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சரத்குமார் கூட அதை நினச்சிருப்பாரான்னு தெரியல. அந்தளவுக்கு வர்க்கமான ஒரு 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 மோசமான வார்த்தையை அந்த இடத்துல சொல்கிறீங்க. நானும் அவரும் ஒரே ரத்தம்னு சொல்கிறீங்க, இவரை சித்தப்பான்னு சொல்கிறீங்க. அடுத்த நீங்கள் என்ன அடிப்படையில் என்ன நினைப்பில் அதை சொன்னீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் வந்து ஒரு பொதுப்படையாக ஆளுங்கிறத இதிலேருந்து எப்படி நாங்கள் புரிஞ்சுக்க முடியும்? நாங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதில்லை, ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவரும் மக்கள் எப்படிங்கிறத இன்னும் புரிஞ்சுக்குவாங்க. வாக்கரசியலுக்கு வந்தவர்கள் நாங்கள் கூட்டணி தேவையில்லைங்கிற ஒரு முடிவில் இருக்கிறீங்க. ஆனால் அதற்கான மனநிலை மக்களை கவருவது எப்படிங்கிறதே தெரியலையே. 15 வருஷமாக வந்து 8% வந்தது திருப்பி 4% ஆயிருக்குன்னா எதனால அப்படிங்கிற நீங்கள் விடுற கதைகள் தான் அதுக்கு காரணம். உங்களை இன்றைக்கி விஜய் வந்து அடுத்த 3 வருஷத்தில் திரை கவர்ச்சி, உங்களுக்கும் அந்த திரை கவர்ச்சி இருக்கணும்ல, பேச்சு கவர்ச்சி இருக்கணும்ல. அவர் 35% வாங்கினாலும் உங்களுடைய கவர்ச்சியில் 15% வந்திருக்கணும்ல. திருப்பியும் பேக் டு த பெவிலியனா 4%க்கு போகிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் பேசுகிற பேச்சு உங்கள் வாக்கு சரிவதற்கு நீங்கள் தான் காரணம். உங்களுக்கு பக்கத்திலே சொரிந்து விட்டு கொண்டு இருக்கின்ற சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் இருக்கார், அவன் நல்லா சொரிஞ்சு விட்டு உங்களை ஏற்றி விட்டு வச்சுருக்கான். அதே மாதிரி நம்ம தான் தலைவன், தற்குறின்னு பாட்டெல்லாம் பண்ணார், தற்குறின்னு பாட்டை பண்ணார். இங்கே என்ன ஆச்சு நிலமை யோசித்து பாருங்கள். யாரையும் எளிமையாக நகையாட முடியும், ஆனால் நம்ம பேசக்கூடிய சொல் வந்து நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் சட்டத்திட்டங்களை பேசுங்க, என்ன எல்லாரையும் கவரும்படி பேசுங்கள். ஆனால் வாக்காளர்களை முட்டாள் என சொல்வதும் எந்த வாக்காளரை ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே வாக்காளர்களை மிகப்பெரிய அளவில் வந்து மோசமான வார்த்தைகள் திருப்பியும் எந்த அளவில் நியாயம் அப்படின்னு தெரியல. என்ன அடிப்படையில் நீங்கள் வாக்கரசியலுக்கு வர முடியும், வாக்குகளை பெற்று ஜெயிக்க முடியுங்கிறத யோசிச்சு பாருங்கள். பல கதைகள், தேள் கடித்தது முழுக தேள் கடித்தது, நான் வந்து எனக்கு வந்து தேள் தான் செத்து போச்சுன்னு ஒரு கதையை போட்டார். பாம்பு கடிச்சதுன்னு சொன்னார். கராத்தையில் பேக் பெல்ட் வாங்கினவனெல்லாம் அடித்து துவைச்சி துப்பிட்டேன்னாரு. அவ்வளோ வரையும் நான் வந்து அப்படின்னாரு. ஓட விட்டு நான் ஜெயிச்சேன்னாரு. இதெல்லாம் எப்படி நம்ப முடியுமா? அதாவது இந்த கலகலப்பு படத்தில் வந்து இதெல்லாம் நம்புறீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் விமலும் சந்தானமும் சொல்லும்போது இதை போட்டால் தான் சோறு போடுவேன்னு சொன்னாங்க, அதனால தான் நம்பிட்டேன். இப்போ நம்புறீங்களா? நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த கதையமைப்பில் அவர் போடக்கூடிய, நீங்கள் ஏத்தால இருக்கிறவங்க அவர் பேச்சை கேட்டு அவர் மேடையில் பேச்செல்லாம் கேட்டு கைத்தட்டுறவங்கள தான் நான் வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய முட்டாள் கூட்டத்தை எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு எதை எடுத்தாலும் கைத்தட்டுறாங்களே, என்ன பண்ணுறாருங்கன்னு நமக்கு புரியலை. உங்களை சார்ந்து உங்களை பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் ஒருத்தராக வெளியே போகிறாங்கன்னா உங்களுடைய அணுகுமுறை தெரிஞ்சு எவ்வளோ நாள் தான் அவங்களும் நீங்கள் சொல்கிற கதையை வந்து நியாயப்படுத்திட்டு ரத்தம் வராத தொடச்சிட்டு போயிருப்பாங்க. எவ்வளோ கதையை தான் நாங்களும் கேட்குறது? கதையாக விடுறதெல்லாம் என்னது இது? தேள் கடித்ததெல்லாம் யாராலையுமே அக்செப்ட் பண்ண முடியலங்க. அப்படி இருந்தோம் மாட்டுக்கறி சாப்பிட்டு இப்படி போவாராம், 200 இது அடிப்பாராம், 12 கிலோ. இப்போ இந்த மராத்தான் ஓடுனதில் 8 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு நான் 12 கிலோமீட்டர் சாப்பிடாமல் ஓடுவேங்க. எப்படி ஓடுறேன்? விஜயலட்சுமி விவகாரத்தை பற்றி நான் பேச விரும்பலை, அது தனிநபர் விவகாரம். ஆனாலும் அந்த விவகாரத்தை பப்ளிக்காக கொண்டு வந்து எந்த அளவுக்கு அவரை முடிச்சு வைக்க முடியும், ஒரு பெரிய பிரச்சனை அளவுக்கு கொண்டு போனது அவருடைய செயல்பாட்டினால தான். அது ஆரம்பத்திலேயே அது எல்லாருக்கும் தெரியும். அந்த அம்மா போட்டு கிளின்னு கிழிச்சாலும் அதுக்கு என்னெல்லாமல் அந்த பொம்பளையை போட்டு ஏசிட்டு கிடந்தா. ஆனால் உண்மை என்னது? கடைசி 3-4 வருஷங்களுக்கு அப்புறம் அந்த அம்மா ஏசி பேமெண்ட்டை வாங்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன, ஆமாம் நாங்கள் இருந்தோம் இப்போ இல்லை, அதை உண்மையை முதலே சொல்லிட வேண்டியது தானே. அந்த அம்மாவை போட்டு கேவலமாக அது வந்து ஏதோ ஒரு எண்ணத்தில் வருது, அது என்னங்கிறதில்ல. அந்த விவகாரத்தை பற்றி நம்ம ரொம்ப பேசுகிறதுக்கு அவசியம் இல்லை, அது வேண்டாம். ஆனாலுமே இப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்து கொண்டு
எப்படி வந்து ஒரு பொதுமக்களை வாக்கு அளித்தவனை எப்படி ஏசுறீங்க? முட்டா பயல்னு சொல்கிறதுக்கு யார் அந்த உரிமையை உங்களுக்கு கொடுத்தது? யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா? இதே இவர் வந்து ஒரு தலைவராக வந்து அவர் வந்து இப்போ சொல்கிறாரு, பொது வேட்பாளராக வந்து இடைத்தேர்தல் எப்போ வருதுன்னு காத்துக்கிட்டு இருக்காராமா, அடுத்து குஜிலி மஸ்து வாங்கிறதுக்கு. அது அம்பாசமுத்திரத்தும் நின்னீங்கன்னா சீட்டு அப்படி டர்ன்னு கிழிஞ்சிரும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல தான் அதுதான் நடக்க போகுது. அங்கே எதிர் வேட்பாளராக யார் நிற்க போகிறாங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு விட்டது. அப்படி நடந்தால் இவர் பொது வேட்பாளராக இருந்தாலும் டெபாசிட் கூட வாங்க மாட்டாருங்கிறது தான் உண்மை. எந்த அளவில் வந்து அவருடைய பேச்சு வெண்மை மாறிடுச்சுன்னு பாருங்களேன். முழுக்க ஒரு ஒரு கதை விடும் மன்னனாக, அதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பொருளாக, ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக சீமானாக பட்டிமன்ற பேச்சாளர் லெவலில் தான் இருக்கார். இவரே காமெடி பேசிட்டு சிரிச்சிட்டு அந்த கூட்டத்தை மட்டும் சிரிக்க வைக்கணும். அதுக்கடுத்து என்ன நடக்க போகிறதுலாம் தேவையில்லை இல்லையா? அது மாதிரி தான் சீமானவர்கள். உங்களுடைய பேச்சில் கதைகள் தான் இருக்க தவிர கண்ணியம் இல்லைன்னு தான் உண்மை. கதைகள் இருக்கிறது, காரியம் இல்லை. கற்பனைகள் இருக்கிறது, உண்மை இல்லை. உண்மை தான். இதுதான் வந்து சீமானுடைய நிலைமை. இன்னும் 10 ஆண்டுகளாகும் 15 ஆண்டுகளாகும் சரிவுக்கு காரணம் உங்கள் வாக்கும் உங்களுடைய வாயும் நீங்கள் சொல்லக்கூடிய பொய்களுமே காரணம் என்பதை சொல்ல வந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஈழத்தை பற்றி பொய்யான பொய், அங்கே ஆமக்கறி சாப்பிட்டேன், பூனைக்கறி சாப்பிட்டேன், அங்கே இது AK-44ன்னு 74ன்னு வச்சேன். இலங்கைக்கு உண்மையாக போன வைகோவே இவ்வளோ தூரம் பேசியிருப்பாரான்னு தெரியல. அவர் ஆவணப்படுத்தி வச்சுருக்காரு, அவருடைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஆவணப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்லை. இடையில ஒரு ஃபோட்டோவை கொஞ்சம் காமிச்சிங்க, அது வந்து ஃபோர்ஜரி ஃபோட்டோன்னு சொல்லிட்டாங்களே. விடுதலை புலிகள் என்பவர்கள் ஆவணப்படுத்தி தான் வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் ஆவணப்படுத்தாமல் அவங்க இருந்ததே கிடையாது. உலகத்துடைய மிகப்பெரிய அளவில் ஒரு கொரில்லா படையை வைத்து ஒரு சுதந்திரத்துக்காக தன்னுடைய இன விடுதலைக்காக போராடிய இனக்குழுக்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் தலைவன் பிரபாகரன், மறுப்பதற்கில்லை. அந்த ஈழத்தமிழர்களுக்கு அந்த மாதிரியான நபர் வந்து எல்லா விஷயத்தையும் ஆண்டன் பாலாசிங்கம் இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் உண்மையாக ஆவணப்படுத்தி தான் வச்சுருந்தாங்க. யார் அவர்களை சந்தித்தாலும் அவ்வளவுமே தமிழ்நாட்டிலிருந்து அவர் வந்தது, தப்பிச்சது, எம்ஜிஆர் பணம் கொடுத்தது எல்லாத்தையுமே அவர் ஆவணப்படுத்தியிருக்கார். அவர் நேரடியாக சொல்லியிருக்காரு. செத்து போயிட்டார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எல்லா கதையும் வந்து கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறாரு. பிரபாகரனுடைய அண்ணன் பையனை ஏசுகிறாரு. அவர் வந்து இதெல்லாம் கிடையாதுங்கிறாரு. அங்கே உள்ள அர்ஜுனா MP ஏசுகிறாரு. இலங்கை தமிழர்களில் உங்களை பற்றி கேட்டால் இலங்கையில் போய் இலங்கை யாழ்ப்பாணத்திலும் போய் கேட்டால் சீமான் அவர்கள் ஒரு பெரிய டுபாக்கூருங்கிறத விஷயந்தான் எல்லோரும் அங்கே சொல்கிறாங்க. அங்கே இவருக்கு ஆதரவு நிலைப்பாடே கிடையாது. இவரை பேரை வைத்து கொண்டு வெளிநாடுகளில் உள்ள ஈழத்தமிழர்களை இடம் பணம் வாங்கி கொண்டு ஈழ எல்லாத்தையும் பணத்தை பெற்றுக்கொண்டு இங்கே வந்து இவர் வந்து ஆட்சி நடக்கார். இன்றைக்கி திரள்நிதியை பற்றி பேசினாலும் கோவப்படுறாரு. இன்றைக்கி எல்லாம் நான் சொந்த இடத்துல தள்ளுவேன், சொந்த எல்லாத்தையும் வந்து இங்கேயே உற்பத்தி பண்ணுவேன், பால் மாடை வாங்கி போட விடுவேன், கவர்மெண்ட் வேலையாக்குவேன், மாடு மேய்க்கிறத கவர்மெண்ட் வேலையாக்குவேன் அப்படின்னு சொன்னவர் இசுசு காரில் எதுக்கு வர்றீங்க நீங்கள்? இந்தியாவிலே உருவான காரை ரெடி பண்ணி போக வேண்டியதானே? இந்தியாவிலே முழுமையான உருவான முதல் காரும் இண்டிகா கார். அந்த காரில் தான் நீங்கள் போகணும். முழுமையாக இண்டிகா ஒரு ஸ்க்ரூ கூட வாங்காத அளவு உள்ள ஒரு கார் வந்து இண்டிகா கார் தான். அதுக்கு தான் பேர் இண்டிகான்னு வச்சு அந்த காரில் தான் நீங்கள் போகணும். அதுக்கு உங்களுக்கு இசுசு கார் மட்டும் ஃபாரின்லேருந்து வர வேண்டியிருக்கு. நீங்கள் போட்ட டிஷர்ட்டு எல்லாமே வந்து இம்போர்ட்டட் டிஷர்ட்டாக போடுறீங்க, எல்லாமே வந்து இம்போர்ட்டடாக தான் போடுறீங்க. அதுக்கு மட்டும் சுயசார்புலாம் தேவையில்லை உங்களுக்கு. ஆமாம், நீங்கள் வர்றதுக்குள்ள காரு மற்ற எல்லா அசசரிஸும் நீங்கள் இம்போர்ட் பண்ணி உங்களுக்காக வச்சுக்குவீங்க. ஆனால் இங்கே உங்களை கேட்கக்கூடிய ஆட்கள் யாருமே வந்து எதையும் பேசக்கூடாது, எதையும் சொல்லக்கூடாது. அதுபோல் நீங்கள் வந்து உங்களுடைய கட்சி தொண்டர்கள், கட்சியினுடைய உறுப்பினர்களெல்லாம் பேசுகிறது வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் வெளியே வரும்போது பொய்கிட்டே இரு. நான் ஒருத்தன் தான் தலைவன், நான் சொல்கிறது தான் கேட்கணும். பொய்கிட்டே இரு. எவ்வளோ மரியாதை குறைவான பேச்சு, எவ்வளோ கண்ணியம் இல்லாத பேச்செல்லாம் உங்களுடைய உறுப்பினர்களிடத்தில் பேசுகிற வீடியோலாம் பார்க்கும்போது இவர் என்ன கட்சி தலைவரா இல்லைன்னா என்ன ஒரு கடை நடத்துகிறாராங்கிறது. நாம் தமிழர் அப்படிங்கிறது கட்சி கிடையாது, ஒரு கடை அப்படிங்கிற நினச்சி பண்ணி தான். வாடிக்கையாளர்கள் இந்த நேரத்தில் அவர்களுக்கு எந்த அளவுக்கு வாடிக்கையாளர்களோ அந்த அளவுக்கு வியாபாரம் நடக்குங்கிறதான் பேச்சு. அந்த வாடிக்கையாளர்கள் அந்த கூட்டத்திற்கான வாடிக்கையாளர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அதே சதவீதத்தோடு தொடருவார் அப்படிங்கிறது தான் நடக்கும். இதுக்கு இவரை சார்ந்த இந்த ரவீந்திரன் துரைசாமி பயங்கரமாக முட்டு கொடுப்பார். மிகப்பெரிய மாற்றத்தை சீமான் ஏற்படுவார். எனக்கு அதில் ஆரம்பத்துலேருந்தே கிடையாது. எதுக்கு இந்த மனுஷன் சொல்கிறாருங்கிறது அது பின்னணியில்
இது இந்த சேம் பிளட் ஃபார்முலா தான் அது. அதில் தான் அவர் சொல்லிகிட்டு இருந்தாருன்னு நான் நினைக்கிறேன். சரத்குமார் சேம் பிளட்டுன்னு சொன்னக்கூடிய ஃபார்முலா தான் ரவீந்திரன் துரைசாமி. அவர் எப்படியாவது தூக்கி விட்டுறன்னு நினச்சார். ஒரு பருப்பும் வேகவில்லை. அவர் சாதி கட்டமைப்பை வச்சு தான் பேசுவார். இருந்தாலும் சீமான் அவர்களுக்கு சாதி கட்டமைப்பு உதவியதா அதுவும் இல்லை. உன்னுடைய நீ பேசக்கூடிய அளவுக்குள்ள நபர்களாவது உங்களை சார்ந்து இருக்கிறார்களோ அதுவும் இல்லை. ஏதோ ஒரு சின்ன கூட்டம், எந்த ஒரு பேச்சுக்கும் எல்லாருக்கும் ஒரு கூட்டம் எப்படியாவது ஒரு ரசிகர் இருப்பாங்க. அந்த கூட்டம் மட்டும் அவரிடம் இருக்கும். அது என்றைக்கும் மாறாது. தமிழ் ஈழத்தினை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய பிரபாகரனை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற சீமான் அவர்கள் தமிழகத்தை காப்பாற்ற போவாரா? கண்டிப்பாக முடியாது. இதே பேச்சு தொடருமானால் இந்த 4% 2ஆகும், 0ஆகவும் ஆகும். 0 ஆகாது வாய்ப்பில்லை. ஒரு 2% ஆகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கே தவிர, இவருடைய பேச்சுக்களும் உருட்டுக்களும் பொய்களும் சீமான் என்னும் பிம்பத்தை கட்டுமட்டமாக உடைத்தது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கப்புறம் விஜய் அவருடைய உண்மையான பேரை ஜோசப் விஜய் எப்போது வந்தது அப்படிங்கிற ஒரு பேரை சொன்னார். உனக்கு சாதி அடிப்படையிலும் மத அடிப்படைகளுக்காக நீ பேரை என்றைக்கு ஜோசப்னு இன்றைக்கி நடிக்க வரும்போது மட்டும் விஜய் தேவைப்பட்டது, என்றைக்கு ஜோசப் வந்ததுங்கிற கேள்விக்கு நாங்களும் இதே கேள்வி, செபஸ்டியான் சீமானுங்கிற பேர் எதுக்கு சைமனுங்கிற பேர் சீமான் ஆச்சு? எதற்காக சீமானுங்கிற பேரை மாற்றிங்க? பெரும்பான்மை கொண்ட மக்களுடைய மனத்தை கவர்றதுக்காக நீங்கள் அந்த சீமானுங்கிற பேரை மாற்றுவீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன் அந்த பேர் வரல? அவர் படத்தில் சர்டிஃபிகேட் நேமை வச்சு தான் இதை போடணும்னு படத்தில் சொல்ல போகிறதில்ல. ஆனால் ஆட்சி பீடத்தில் அமையும் போது கவர்மெண்ட் கெசட்டில் உன்னுடைய உண்மையான பேரை தானே போடுவாங்க. அப்படி தானே வரும். அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த பேரை ஜோசப் விஜய்னு அந்த நேரத்தில் அதுதான் வருது. ஜோசப் விஜய்னு யார் சொன்னால் ஆர்எஸ்எஸ்காரங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்துத்துவ அமைப்புகள் தான் ஜோசப் விஜய்னுங்கிறத இது பண்ணாங்க. அவர் உண்மையான பேர் ஜோசப் விஜய்ங்கிறது அரசாங்க பதிவேட்டில் வரும்போது உண்மையான ஃபுல் நேமை தானே பண்ணும்போது அந்த நேமை அப்படி கொண்டு வராங்க. இதுதான் வழக்கமே தவிர அவர் பேரை மறைக்கலையே. என் பேர் இதுதாங்கிறத அவர் பாதியை சொல்லிகிட்டு இருந்தார். ஃபேண்டஸியாக படத்துக்கு ஒரு கேட்சியாக. ஜோசப் விஜய்னு வரும்போது எப்படி வருது? உனக்கே வலிக்குது. செபஸ்டியான் சீமான்னு நீ களத்திலே இறங்கி போராடி இருந்தானா பரவாயில்ல. பேரை மாற்றிட்டு நான் அதே கிடையாது, நீ இதே கிடையாது, நான் அப்படி போனேன், அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேங்கிறதெல்லாம் சொல்லி கதைகளும் முருட்டுகளும் இனிமேலும் எந்த பருப்பும் வேகாது. எந்த விஷயமும் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. இதே மாதிரி பேசிட்டு போனீங்கிறது தான் நடக்கக்கூடிய யதார்த்தம். புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இனிமேல் பேசுங்க, உண்மையை பேசுங்க, கதை விடாமல் பேசுங்க, ஆணித்தரமாக உண்மையை பேசுங்கள். உங்களுக்கான வாய்ப்புகளும் காலங்களும் உங்களுக்காக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதற்கான வழிகளை தேடுறதுக்கான வழியை பாருங்கள். மீண்டும் மீண்டும் கதைகளையும் முருட்டுகளையும் சொன்னால் இருக்கிற இந்த நாளும் 2ஆக மாறும் என்பதை மறப்பதற்கில்லை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதுவரை கேட்டவர்களுக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ.